அண்மை செய்தி, நீதிமன்றத்தில் பிரேத பரிசோதனை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இளைஞர் அஜித்குமார் உயிரிழந்த வழக்கு விசாரணை மீண்டும் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தற்போது தொடங்கியிருக்கிறது. அதில் அஜித்குமாரின் இடைக்கால பிரேத பரிசோதனை அறிக்கை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், விரிவான விவரம். விக்னேஷ், தற்போது மடப்புறத்தில் கோயில் காவலாளியாக பணிபுரிந்த அந்த அஜித்குமார் தற்போது காவல்துறை விசாரணையின் போது உயிரிழந்துள்ளார். இது தொடர்பாக மதுரை கிளை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தற்போது இந்த விசாரணையானது நடைபெற்று வருகிறது. நீதிபதிகள் அடுக்கடுக்காக தற்போது கேள்விகளை தொடுத்து வைத்துள்ளனர். இது தொடர்பாக விசாரணையானது காலை முதலே நடைபெற்று வந்த நிலையில் தற்போது இந்த 3 மணி அளவில் மதுரை மருத்துவமனை தலைமை மருத்துவர் மற்றும் மடப்புற கோவிலோட இணை ஆணையாளர் உள்ளிட்டோர் மீது விசாரணை நடைபெற்று வருகிறது. மேலும் அந்த வீடியோ காட்சிகளை எடுத்த அந்த இளைஞர் உள்ளிட்டோர் மீது இந்த விசாரணை நடைபெற்று வருகிறது. தொடர்ச்சியாக காலை முதலே இந்த விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் இந்த மதியத்திற்கு மேல் தற்போது இந்த விசாரணை மீண்டும் பூதாகரமாக எடுத்து தொடங்கியுள்ளது. சிசிடிவி காட்சிகளை ஏன் எடுக்கவில்லை, விசாரணை செய்யவில்லை என பல்வேறு கோணங்களில் நீதிபதி தற்போது கேள்விகளை எடுத்துள்ளார். எஃப்ஐஆர் பதிவு செய்யாமல் வழக்குகளை விசாரித்தது ஏன் உள்ளிட்டவைகளை கேள்வி எழுப்பினார். அதற்கு அரசு தரப்பிலிருந்தும் சமூக வலைதளங்களில் கிடைத்த தகவலின் அடிப்படையில் வைத்து இந்த விசாரணை எடுத்ததாகவும் தகவல் தெரிவித்திருந்தார். தொடர்ந்து தற்போது இந்த சமூக வலைதளங்களில் வந்த வழக்குகளை வீடியோ காட்சிகளை வைத்து விசாரணை செய்ய முடியுமா என்பது குறித்தும் கேள்விகள் எழுப்பியிருந்தார். தொடர்ச்சியாக தற்போது இந்த வழக்கின் நீதிபதி என்றி தீபன் தற்போது பெரிய கோப்புகள் ஆவணங்களுடன் தற்போது நீதிமன்றத்திற்கு சென்றிருக்கிறார். விசாரணையானது நடைபெறவுள்ளது. தொடர்ச்சியாக இந்த மதுரை அரசு மருத்துவமனை தலைமை மருத்துவர் மற்றும் உடல்கூறு ஆய்வு செய்த மருத்துவர்களும் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இந்த மடப்புறத்தில் உள்ள இணை ஆணையர் கோயில் இணை ஆணையரும் விசாரணைக்காக செல்கிறார். இதுக்கு பின்னர் தான் நீதிபதி தொடர்ச்சியாக இந்த விசாரணை செய்து இதற்கான விசாரணையானது தொடர்ச்சியாக நடைபெற இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை அடுக்கடுக்காக பல்வேறு கேள்விகளை முன்வச்சிருந்தாங்க. வழக்கில் போலீசார் ஏன் எஃப்ஐஆர் பதிவு செய்யல, யாரை காப்பாற்ற முயற்சி நடைபெறுகிறது, யாருடைய உத்தரவின் பேர்ல இந்த விசாரணை நடத்தப்பட்டது என்பது போன்ற கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்தன. அரசு தரப்புல ஏதேனும் பதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறதா அல்லது தெரிவிக்கப்பட இருக்கிறதா? சுபாஷ். திலகவதி, காலை முதலே நடைபெற்ற இந்த விசாரணையின் போது இந்த IAS அதிகாரி ஒருவர் உள்ளே இருப்பதாகவும் ஏற்கனவே அஜித்குமாரின் வழக்கறிஞர் தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்டிருந்தது. அதை மறுப்பு தெரிவித்து தனது IAS அதிகாரி யாரும் உள்ளே தொடர்புகள் இல்லை எனவும் அந்த வழக்கறிஞர் அரசு தரப்பு வழக்கறிஞர் தற்போது அதனை விளக்கமளித்துள்ளார். மேலும் இது தொடர்பாக மேலதிகாரிகள் அழுத்தம் இருக்கிறதா என்பது குறித்தும் நீதிபதிகள் தொடர்ச்சியாக கேள்விகளை அடுக்கடுக்காக வைத்திருந்தனர். இது தொடர்பாகவும் தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது. இது முழுமையான விசாரணைக்கு பின்புதான் இதற்கான குற்றங்கள் காரணம் என்ன, உயர் அதிகாரிகள் அழுத்தத்தினால் இந்த அஜித்குமார் தாக்கப்பட்டாரா அல்லது தனிப்பட்ட முறையில் அந்த வழக்குகளை எடுத்து இந்த காவல்துறையினர் செய்திருக்கிறார்கள் என்பது குறித்தும் இதற்கு பின்னர் விசாரணைக்கு பின்னர் தான் தெரிய வரும். தற்போது இந்த உடற்கூறு ஆய்வு செய்த அந்த மருத்துவரிடமும் அந்த கோவில் ஆணையாளரிடமும் விசாரணை நடைபெற்று வருகிறது. பல்வேறு கோணங்களிலும் நீதிபதிகள் விசாரணை செய்யப்பட்டு வருகிறார்கள். ஏற்கனவே உடற்கூறு ஆய்வு அறிக்கையில 18 இடங்கள்ல வெளிப்புறங்கள்ல காயம் இருப்பதா தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த இடைக்கால உடற்கூறு ஆய்வு அறிக்கையில வேற என்னென்ன விவரங்கள் வெளியாகிருக்கு அப்படின்ற விவரம் எப்போது தெரிய வரும்? இப்போ தெரிய வந்திருக்கிறா? தற்போது இந்த உடல்கூறு ஆய்வில் 18 இடங்களில் கழுத்து, கால், கை உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல காயம் இருப்பதாக இந்த மருத்துவரின் அந்த பிரேத பரிசோதனை தெரிய வந்திருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த விசாரணை நடைபெற்று வருகிறது. மேலும் இது தாக்கப்பட்டதால் ஏற்பட்டதா, ஏற்கனவே காவல்துறையினர் எஃப்ஐஆர் பதிவு செய்யும் போது வலிக்கு விழுந்து வலிப்பு ஏற்பட்டதால் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டிருப்பதாக இந்த முதல் தகவல் அறிக்கையில் காவல்துறையினர் பதிவு செய்திருந்தனர். தற்போது இந்த உடற்கூறு ஆய்வின் போது 18 இடங்களில் காயப்பட்டிருப்பதாகவும் இது மேலும் இந்த தாக்குவது போன்ற வீடியோ காட்சிகள் தற்போது வெளியாகி வைரலாகி வரும் நிலையில் மேலும் இந்த தாக்குதல் காரணமாக உயிரிழந்திருப்பாரா என்பது குறித்தும் தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது. இது குறித்து தற்போது மதுரை நீதிமன்றத்தில் இந்த காலை முதலே சூடுபிடிக்கும் இந்த விசாரணையானது நடைபெற்று வரும் நிலையில் தற்போது தொடர்ச்சியாக இந்த விசாரணை நடைபெற்று தொடங்கியிருக்கிறது. இந்த விசாரணைக்கு பின்னரே இந்த முழுமையான விவரங்கள் தெரிய வரும். ஏற்கனவே பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தார்கள் நீதிபதிகள். தற்போது நடைபெற்று வரக்கூடிய தொடங்கி இருக்கக்கூடிய விசாரணையில ஏதேனும் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறதா அரசுக்கு?
கண்டிப்பாக நீதிபதி வேதவள்ளி, இந்த உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நடைபெறும் இந்த விசாரணையின் போது வழக்கு எஃப்ஐஆர் பதிவு செய்யாமல் இந்த விசாரணை செய்தது காரணம் என்ன, மேல் உயர் அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் அழுத்தத்தின் காரணமாக நடைபெற்றதா, தனிப்பிரிவு போடப்பட்டு இந்த விசாரணை செய்யப்பட்டது காரணம் என்ன உள்ளிட்ட அடுக்கடுக்கான கேள்விகளை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் தொடர்ச்சியாக கேள்விகளை முன்வைத்திருந்தன. இதற்கு அரசு தரப்பிலிருந்தும் பதில் அளிக்கப்பட்டிருந்தது. தொடர்ச்சியாக அந்த வழக்குகள் விசாரணை செய்யப்பட்டிருந்தாலும் ஏற்கனவே ஐஏஎஸ் அதிகாரியின் தலையீடால் தான் இந்த அழுத்தம் ஏற்பட்டு நடைபெற்றதாக உயிரிழந்த அஜித்தின் தரப்பு வழக்கறிஞர் முன்வைத்திருந்தார். இதனை மறுத்து அரசு தரப்பு வழக்கறிஞர் காவல்துறை சார்பாக வைக்கப்பட்டிருந்தார் வழக்கறிஞர் இதை மறுப்பு தெரிவித்து தொடர்ச்சியாக இந்த வழக்கு பதிவு வீடியோ காட்சிகள் அடிப்படையில் வைத்துதான் பதிவு செய்திருப்பதாகவும் சமூக வலைதளங்களில் வந்த வீடியோக்களை வைத்துதான் தற்போது இந்த பதிவு செய்து இந்த விசாரணை நடந்து வந்ததாகவும் தெரிவித்திருந்தார். அதற்கு நீதிபதிகளும் காவல்துறை தரப்பிலிருந்தே வீடியோக்கள் நிறைய வெளிவருகிறது, அது தரப்பாக விசாரணை செய்யப்பட்டிருக்கிறதா, இதை மட்டும் சமூக வலைதளங்கள் வீடியோ வைத்து விசாரணை செய்யப்பட்டிருக்கிறது என்பது கோலத்திலும் நீதிபதி அரசு தரப்பு வழக்கறிஞரிடம் கேள்விகளை எழுப்பி வந்துள்ளார். தொடர்ச்சியாக தற்போது இந்த விசாரணையானது நடைபெற்று வருகிறது. வேதவள்ளி. சுபாஷ், இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் நீர்த்து போக செய்யும் வகையில மாநில அரசு செயல்பட்டால் கடும் உத்தரவை பிறப்பிப்போம் அப்படின்னு சொல்லி காலையிலேயே இப்ப சொல்லியிருந்தாங்க. இப்ப இடைக்கால உடற்கூறாய்வு அறிக்கையும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அது மாதிரி ஏதேனும் உத்தரவு பிறப்பிக்கப்பட வாய்ப்பு இருக்கா? விக்னேஷ், இந்த விசாரணையானது தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த முழுமையான இந்த விசாரணைக்கு பின்னர் தான் அதற்கான என்ன உத்தரவானது பிறப்பிக்கப்பட இருக்கிறது என்பது குறித்து முழுமையான தகவல் வெளியாகும். தற்போது இந்த அரசு மருத்துவமனை தலைமை மருத்துவர் மற்றும் கோவில் இணை ஆணையாளர் மற்றும் அந்த வீடியோ காட்சிகள் அந்த வீடியோவை எடுத்த தாக்கப்பட்ட அந்த போலீசாரால் தாக்கி உயிரிழந்த அந்த அஜித் அவர்களின் வீடியோவை எடுக்கப்பட்ட அந்த இளைஞர் உள்ளிட்டோர் மீது தொடர்ச்சியாக விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இந்த விசாரணை முடிவுக்கு பின்புதான் இது முழுமையாக என்ன உத்தரவு வரும் என்பது தெரிய வரும். என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு என்பது குறித்து அறிக்கையை தாக்கல் செய்யறோம், நீதிமன்றத்திற்கு திருப்தி கொடுக்கிற வகையில நிச்சயமா அது இருக்கும் அப்படின்னு அரசு தரப்பு தெரிவிச்சிருக்காங்க. அந்த அறிக்கையை தாக்கல் செய்வதற்கு ஏதேனும் கால அவகாசம் கோரப்பட்டிருக்கிறதா சுபாஷ்? தற்போதுதான் இந்த விசாரணையானது மதியத்திற்கு மேல் தொடங்கி இருக்கிறது. தொடர்ச்சியாக விசாரணை நடைபெற்று வருகிறது. 2 அரசு தரப்பு வழக்கறிஞர்களும் அஜித் உயிரிழந்த வழக்கறிஞர் தொடர்ச்சியாக வாதங்களை முன்வைத்து வருகின்றன. தொடர்ச்சியாக அந்த விசாரணையின் போது நீதிபதிகளும் அடுக்கான கேள்விகளை தொடர்ச்சியாக நேற்று முதலே வைத்து வந்த நிலையில் இன்றும் தொடர்ச்சியாக வைத்து வருகின்றார். இந்த நிலையில் தொடர்ச்சியாக இந்த விசாரணை முடிந்த பின்புதான் இந்த என்ன மாதிரியான விசாரணை உத்தரவானது பிறப்பிக்கப்பட இருக்கும் என்பது குறித்தெல்லாம் வெளிவரும். வேதவள்ளி. சுபாஷ், இந்த வழக்கு காலையிலிருந்து இப்போ நடந்துட்டு இருக்கு. இனி வரக்கூடிய காலங்களில் இது போன்ற நடக்கக்கூடாது அப்படின்ற அம்சமா நீதிபதிகள் எதுவும் கண்காணிப்பதற்காக குழு அமைக்கணும் அப்படின்ற விவகாரங்களை ஏதாவது சொல்லியிருக்கிறாங்களா? ஏற்கனவே விக்னேஷ், இந்த அஜித் உயிரிழந்த வழக்கறிஞர் தரப்பு சார்பாக ஏற்கனவே முன்வைக்கப்பட்டிருந்தது சிபிஐ வழக்கு அல்லது ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் இதை விசாரிக்க வேண்டும், இது போன்றது மேல் நடக்கக்கூடாது என்பதற்காக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இந்த வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தது. காரணமே இது முக்கியமான காரணம் தான். இது தொடர்ச்சியாக இப்போ விசாரணை நடைபெற்று வருகிறது. இது முடிவில் இது போன்று நடக்காத வண்ணம் தீர்ப்புகள் வரும் என மக்களும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நீதிபதி சரியான தீர்ப்பை வழங்கி இது போன்று நடைபெறும் குற்றங்களை தடுக்கிறதுக்கு பெரிய ஒரு உத்தரவை கொடுப்பார் என்று மக்கள் எதிர்பார்ப்புடன் இருக்கிறார்கள். விக்னேஷ், மாநிலம் தன்னுடைய குடிமகனையே கொலை செய்திருக்கு அப்படின்னு நீதிபதிகள் வருத்தத்தையும் பதிவு செஞ்சிருக்காங்க. இதை தொடர்ந்து அந்த அதிகாரிகள் மீது என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பது குறித்து ஏதேனும் பரிந்துரையை வழங்கி இருக்கிறார்களா நீதிபதிகள்? தொடர்ச்சியாக அது போன்ற எந்த ஒரு பதிவுகளையும் நீதிபதி அஜித் உயிரிழந்த சார்பாக வாதாடும் வழக்கறிஞர் எந்த ஒரு இதுவும் முன்வைக்கவில்லை. தொடர்ச்சியாக அந்த தங்கள் தரப்பில் இருந்து எந்த ஒரு தவறுகளும் செய்யவில்லை என்ற வாதங்களே தொடர்ச்சியாக முன்வைத்து வருகின்றன. அந்த காவலர்களை தற்போது மதுரை மத்திய சிறையில் வைக்கப்பட்டு அந்த விசாரணை நடைபெற்று வருகிறது. 5 காவலர்கள் வைக்கப்பட்டுள்ளனர். ஏற்கனவே அந்த உயிரிழந்த அஜித்தின் வழக்கறிஞர் 6 பேர் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டு
செய்யப்பட்டிருக்கார். 5 பேர் மீது மட்டுமே வழக்கு பதிவான செய்யப்பட்டிருக்கிறது என்ற கோணத்திலும் நீதிபதியிடம் எடுத்துரைத்து வருகிறார். தொடர்ச்சியாக இந்த விசாரணையானது தற்போது 3 மணி அளவில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இது அனல் பறக்கும் விவாதங்களாக இரண்டு தரப்பிலுமிருந்தும் தொடர்ச்சியாக தங்களது தரப்புகளை முன்வைத்து வருகின்றனர். இந்த விசாரணைக்கு முடிவுக்கு பின்பு இது போன்ற விஷயங்கள் இனிமேல் நடைபெறாத வண்ணம் இந்த தீர்ப்பானது இருக்கும் என அனைத்து பகுதி மக்களும் எதிர்பார்ப்புடன் இருக்கிறார்கள். இந்த வழக்கில் இதுவரையில் என்ன நடந்தது என்பது குறித்து நினைவு கூர்ந்து சொல்ல முடியுமா சுபாஷ்? சிவகங்கை மாவட்டம் திருப்போணம் பகுதியில் இருக்க அந்த மடப்புரம் காளியம்மன் கோயில் செயல்பட்டு வருது. இந்த கோயில் பிரசித்தி பெற்ற கோயில். அந்த பகுதிகளில் பெரும்பான்மையான இந்த பகுதியில் இருக்கவங்க இந்த அதிகமான பெண்களே இந்த பகுதியில் சாமி கும்பிட்டு வருவாங்க. அந்த நிலையில் சாமி கும்பிடுவதற்காக 2 பெண்கள், அம்மா மற்றும் மகள் இருவரும் சாமி கும்பிடுவதற்காக வந்திருக்காங்க. அந்த இடத்துல நகையை ஏற்கனவே நான் மருத்துவ செலவுக்காக ஸ்கேன் எடுப்பதற்காக அங்கே வந்திருக்கதாகவும் அவங்க குறிப்பிட்டிருந்தாங்க. வழக்கு பதிவுல எஃப்ஐஆர்ல பதிவுபட்டிருக்கு. அப்போது ஸ்கேன் செய்யும் போது நகைகளை அவர்களுடைய கைப்பையில் வைத்துவிட்டு சாமி கும்பிட போயிட்டு வந்ததாகவும், கார்ல வைத்திருந்த அந்த கார் சாவியை தற்போது அஜித்குமார் என்று சொல்லக்கூடிய அந்த காவலாளியிடம் அந்த கார் சாவியை கொடுத்து விட்டு நிறுத்த சொல்லிவிட்டு அவங்க தாயார் இருவரும் சாமிக்கு தரிசனம் சென்று விட்டு திரும்ப செல்லும் போது அந்த கைப்பையில இருந்த அந்த நகை தொலைந்து போனதாகவும், இது குறித்து காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு புகார் கொடுத்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறதாகவும் கூறப்படுகிறது. தொடர்ச்சியாக இது சம்பந்தமாக அந்த காவலாளி உள்ளிட்ட 5 பேரிடம் விசாரணையானது நடத்தப்பட்டு வந்த நிலையில அந்த வீட்டில் அஜித்குமார் வீட்டில் அழைத்து சென்று காவல் நிலையத்தில் வைத்து அடித்து துன்புறுத்தியதாகவும் அந்த பொதுமக்களும் அந்த பெற்றோர்களும் தெரிவிச்சிருந்ததை நம்மளால பார்க்க முடிஞ்சு. தொடர்ச்சியாக அந்த அஜித்குமாரை வழி தாங்க முடியாம ஒரு பொய்ய சொல்லியாவது வெளியே வந்துருவோம் அப்படின்ற பேர்ல வெளியே வந்ததாக கூறப்படுது. அந்த நிலையில அந்த மடப்புரம் கோயில் பக்கத்துல இருக்க அந்த மாட்டு கொட்டத்துல ஒளிச்சு வச்சிருப்பதாக கூட்டி சென்று அந்த பகுதியில வச்சு அந்த காவல்துறையினர் காமிக்க சொன்னதாகவும், காமிக்க மறுத்ததாக, அடித்ததாகவும் அந்த வீடியோ காட்சிகள் நம்மளால் பார்த்தா தெரியப்படுகிறது. அது உடன் அந்த ஒருவர் அந்த வீடியோ காட்சிகளை எடுத்து தற்போது சமூக வலைதளங்களில் தற்போது வைரலாகி வருகிற அந்த வீடியோ காட்சிகள் அந்த அடிப்படையில் அடித்து உயிரிழந்ததாகவும் தற்போது சொல்லப்பட்டு வந்த நிலையில அந்த வலிப்பு தான் கீழே விழுந்து உயிரிழந்ததாகவும் காவல்துறை தரப்புல முதல் தகவல் அறிக்கையில அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக அந்த உயிரிழந்தது தொடர்பாக பிரேத பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டு அந்த பிரேத பரிசோதனையை ஆய்வுக்குட்படுத்த வேணும் அப்படின்னு சொல்லி உறவினர்கள் தொடர்ச்சியாக போராட்டங்கள், சாலை மறியல் உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்களுக்கு பின்னே அந்த பிரேத பரிசோதனையானது நடத்தப்பட்டது. நீதிமன்ற நீதிபதி தலைமையில் அது நடத்தப்பட்ட அந்த விசாரணையில 18 இடங்கள்ல காயங்கள் இருப்பதாக மருத்துவமனை உடற்கூறு ஆய்வு மருத்துவராக தெரிவிக்கப்பட்டிருந்தார். அந்த பிரேத பரிசோதனை ரிசல்ட்ல தெரிய வந்துருச்சு. தொடர்பாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில விசாரணை நடைபெற்று வந்த நிலையில நேற்று முதலே இன்று 2 நாட்கள் இந்த விசாரணை நடைபெற்று வருகிறது. இன்று காலை முதலே நடைபெற்ற இந்த விசாரணையில அந்த அஜித்குமார் என்பவரை தாக்கப்பட்ட வீடியோ வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு. தொடர்ச்சியாக இந்த விசாரணையில அடுக்கடுக்கான கேள்விகளை நீதிபதியும் வச்சிருந்தாரு. எஃப்ஐஆர் ஏன் பதிவு செய்யல, உயர் அதிகாரிகள் அழுத்தம் கொடுத்தார்களா என்பது குறித்தெல்லாம் பல்வேறு கோணத்தில் கேள்விகளை எழுப்பியிருந்தாங்க. இது தொடர்பாக அஜித்குமாரின் தரப்பு நீதிபதியும் பல்வேறு கருத்துக்களை முன் வச்சிருந்தாரு. காக்கி உடை அணியாத காவலர்கள் தாக்கப்பட்டிருப்பதாகவும், தனது தரப்பு அஜித்குமார் எந்த ஒரு குற்றம் செய்யவில்லை என பல்வேறு விஷயங்களை முன் வச்சிருந்தாரு. தொடர்ச்சியாக அரசு தரப்பு வழக்கறிஞர்களும் ஐஏஎஸ் உள்ளிட்ட எந்த ஒரு அதிகாரி அழுத்தமும் கொடுக்கப்படவில்லை, நார்மலான விசாரணை நடைபெற்றது என்பதும் குறித்து கேட்டிருந்தாரு. நீதிபதியும் தொடர்ச்சியா அவங்க கேள்வி கேட்டிருந்தாரு. என்ன அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது அப்படின்ற கேட்டதுக்கு அரசு தரப்புல இருந்து சமூக வலைதள வீடியோ வைத்துதான் இந்த விசாரணை செய்யப்பட்டு வருவதாகவும் இந்த அரசு தரப்பு போலீஸ் தரப்புல இருந்து ஆஜராகப்பட்டிருந்த வழக்கறிஞர்கள் தெரிவித்திருந்தனர். அதற்கு நீதிபதியும் உடனே கேள்வி எழுப்பியிருந்தாரு. இதை சமூக வலைதளங்களை வீடியோ வச்சு எப்படி விசாரணை நடத்தப்படுச்சு, காவல்துறையை பற்றியே சமூக வலைதளங்களை வீடியோ வருது, அதெல்லாம் விசாரணை செய்யப்படுகிறா என்பது குறித்து பல்வேறு கோணத்தில் கேள்விகள் எழுப்பியிருந்தார். அதே போல 3 மணிக்கு மேல இந்த விசாரணையை ஒத்தி தள்ளி வைத்திருப்பதாகவும், அதுல மதுரை மாவட்ட மருத்துவமனை தலைமை மருத்துவர் ஆஜராக வேண்டும். அதே போல உடல் கூறாய்வு அஜித்தை உடல் கூறாய்வு செய்த மருத்துவர்கள் மற்றும் அந்த மடப்புரம் கோவிலோட இணை ஆணையாளர் மற்றும் இந்த வீடியோ பதிவை செய்திருந்த அந்த இளைஞர் உள்ளிட்ட 4 பேர் உள்ளே விசாரணைக்காக அழைத்து தற்போது இந்த 3 மணிக்கு இந்த விசாரணையானது தொடங்கி இருக்கிறது. மேலும் இந்த விசாரணை நீதிபதி முன்பு நடைபெற்ற இந்த விசாரணை
அனைத்து 4 பேரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வந்து மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க அந்த போன்ற இனிமேல் நடக்கக்கூடாத அந்த உத்தரவு வந்து வரும் அப்படின்ட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. விசாரணையானது தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. சுபாஷ், நீங்க இணைப்புல இருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். அஜித்குமாரின் இடைக்கால பிரேத பரிசோதனை அறிக்கை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. உடலின் எந்த பாகங்களும் விடுபடாமல் அத்தனை இடங்களிலும் காயம் இருப்பதாக நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதிகாரம் இத்தகைய மனநிலையை காவல்துறையினருக்கு கொடுத்திருப்பதாகவும் நீதிபதிகள் காட்டமாக பல்வேறு கேள்விகளை அடுக்கடுக்காக எழுப்பியிருக்கிறார்கள். எஃப்ஐஆர் பதியப்படாமல் சிறப்பு படை வழக்கை கையில் எடுத்தது எப்படி என்றும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். யார் சொல்லி இப்படி செய்தீர்கள், இதன் இயக்குனர் யார் என்றும் நீதிபதிகள் பல்வேறு கேள்விகளை தொடர்ச்சியாக எழுப்பியிருக்கிறார்கள். முன்னதாக இந்த வழக்கு காலையில் வந்தபோது கூட அஜித்குமார் வழக்கை நீர்த்து போகச் செய்யும் வகையில் மாநில அரசு செயல்பட்டால் கடும் உத்தரவை பிறப்பிப்போம் என்றும் நீதிபதிகள் முன்னதாக தெரிவித்திருந்தனர். பிற்பகலில் தற்போது மீண்டும் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் தற்போது அந்த வழக்கு விசாரணைக்கு வந்திருக்கிறது. அதில் அஜித்குமாரின் இடைக்கால பிரேத பரிசோதனை அறிக்கை நீதிமன்றத்தில் தற்போது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. முன்னதாக திருப்புவனம் இளைஞர் மரண வழக்கில் தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை அடுக்கடுக்கான கேள்விகளையும் எழுப்பியிருந்தார்கள். எஸ்.எம். சுப்பிரமணியம், மரியா கிளாட் அமர்வு நகை காணாமல் போன வழக்கில் போலீசார் ஏன் எஃப்ஐஆர் பதிவு செய்யல, யாரை காப்பாற்ற முயற்சி நடக்குது, யாருடைய உத்தரவின் பேர்ல விசாரணை சிறப்பு படைக்கிட்ட ஒப்படைச்சாங்க, சிறப்பு படையினர் தாங்களாகவே வழக்கை கையில் எடுத்து விசாரிக்கலாமா என்பது போன்ற அடுக்கடுக்கான கேள்விகளை முன்னதாக முன்வைத்திருந்தார்கள். தற்போது மீண்டும் அந்த வழக்கு விசாரணை தொடங்கி நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுபாஷ் மீண்டும் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சுபாஷ், வழக்கு தொடங்கி கிட்டத்தட்ட 10 நிமிடத்தை தாண்டிவிட்டது. தற்போது வரையில் என்னென்ன நடந்திருக்கிறது? ஏதேனும் கேள்வி எழுப்பியிருக்கிறார்களா, அறிவுறுத்தல் வழங்கி இருக்கிறார்களா? சுபாஷ். வேதவள்ளி, தொடர்ச்சியாக 2வது நாளாக நடைபெற்று வரும் இந்த மடப்புறத்தின் கோயில் காவலாளியாக வேலை பார்த்து உயிரிழந்த தற்போது அஜித்தின் குறித்து விசாரணையானது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. 3 மணிக்கு தொடங்கி தற்போது 10 நிமிடத்திற்கு மேலாக இந்த விசாரணையானது நடைபெற்று வருகிறது. அப்போது நீதிபதி அடுக்கடுக்கான கேள்விகளை தொடர்ச்சியாக வைத்து வருகிறார். எஸ்பியை உடனடியாக இடமாற்றம் செய்தது ஏன், எதிர்கொள்ள வேண்டியது தானே என நீதிபதியும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் சிசிடிவி பதிவுகளை மறைக்க விரும்புகிறீர்களா, பின் ஏன் வெளியிடுங்கள் என நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார். அரசு மக்களுக்கு வெளிப்படையாக இருக்க வேண்டும். சிறப்பு படை ஒப்படைத்தது யார், அஜித்தை 2 நாட்கள் வேறு இடங்களில் கொண்டு செல்வதற்கு அதிகாரம் கொடுத்தது யார் என்பது குறித்தும் பல்வேறு கோணங்களில் அடுக்கடுக்காக கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். காவல்துறையும் நீதித்துறையும் குடும்பத்தில் எப்படி இப்படி நடந்திருந்தால் என்ன செய்வது என உள்ளிட்ட அடுக்கடுக்கான கேள்விகளை தொடர்ச்சியாக வைத்திருக்கிறார். நீதிபதி தொடர்ச்சியாக கேள்விக்கு அரசு தரப்பு சார்பாக விளக்கமானது அளிக்கப்பட்டு வருகிறது. ஏற்கனவே காலை முதலே தொடர்ச்சியாக கேள்விகளை எழுப்பி வந்த நிலையில் தற்போது மீண்டும் அந்த கேள்விகளை எழுப்பி வருகிறார் நீதிபதி. ஏற்கனவே எஃப்ஐஆர் பதிவு செய்தது யார் என்பது குறித்தெல்லாம் கேள்வி எழுப்பிய நிலையில் தற்போது இவரை 2 நாட்கள் வேறு எந்தெந்த இடத்திற்கு செல்லப்பட்டது, அவர் கொண்டு செல்லப்பட்டதற்கான யார் இதற்கு அதிகாரம் கொடுத்தார்கள் என்பது குறித்தெல்லாம் தற்போது நீதிபதி அடுக்கடுக்காக கேள்விகள் எழுப்பி வருகிறார். விசாரணையானது தற்போது நடைபெற்று வருகிறது. தொடர்ச்சியாக 2 தரப்பு நீதிபதிகளும் இந்த வழக்கு தொடர்பாக விவாதம் செய்து வருகின்றனர். வேதவள்ளி, தற்போது அது தொடர்பான வழக்கு விசாரணை மீண்டும் தொடங்கி நடைபெற்று வருகிறது. வழக்கில் என்னென்ன வாத பிரதிவாதங்கள் முன்வைக்கப்பட்டன, உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டன என்பது குறித்து அறிவதற்காக மீண்டும் தொடர்பு கொள்கிறோம் சுபாஷ். தற்போதைய விரிவான தகவல்களுக்கு நன்றி.